ஹே அமிகோஸ், பேக் டு சம்மர் ட்ரிங்க் சீரீஸ். ஏற்கனவே வந்து என் சேனலில் கிடப்பில் போட்டிருந்த சம்மர் ட்ரிங்க் சீரீஸை வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. எஸ், வெயில் வந்துடுச்சு. மார்ச் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் மே வரல. அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வெயில் தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு வெளியே போய் தான் குடிக்கணுன்ட்டு இல்லை, வீட்டிலேயே மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சம்மர் ட்ரிங்க் சீரீஸில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஹோலில் போட்டிருந்தது இப்போ திருப்பியும் கண்டினியூ பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ இந்த தடவை என்ன மில்க் ஷேக் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பமே எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஐ ஹாவ் சோசன் சாக்லேட் மில்க் ஷேக். கிட்கேட் மில்க் ஷேக் தான் வந்து இந்த ரெசிபியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி கிட்கேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கிட்கேட் டெலைட் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் டார்க் இன்டென்ஸ் ஃப்ளேவராக இருக்கும். நார்மலான சாக்லேட் இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர். எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்து நார்மல் கிட்கேட் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் ஸ்வீட்னஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக அதை அன்ராப் பண்ணி கிட்கேட் எடுத்துகிட்டா போதும். எனக்கு இந்த கோல்டன் கவர் சாக்லேட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பழைய டெய்ரி மில்கில் அண்டு பழைய கிட்கேட் இதிலலாம் வந்து இந்த கோல்டன் ஃபாயில் ஷீட்டு தான் வந்து ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அப்படியே மடிப்பு கலையாமல் அப்படியே பிச்சு நம்ம நோட் புக்கிலலாம் வச்சுருப்போம். பீங் அ 90s கிட் நான் அதை வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வந்து காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் வர சாக்லேட்ஸில் இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் ரேப் சாக்லேட்ஸே பார்க்குறது கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்து இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ரேண்டமாக வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் வந்து இது அரைக்க தான் போகிறோம். அதனால் ரேண்டமாக நீங்கள் ஃபுல் பிளாக்கோடு போட்டால் கூட பரவாயில்ல. இது எப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து அந்த க்ரன்ச்சியோடு இருந்தால் தான் இந்த மில்க் ஷேக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து ஒரு 3/4 டம்ளர் மில்க் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். லைக் இது வந்து ஒரு பர்சன் சாப்பிட்ற அளவுக்கு வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3/4 கப்பு பால் சேர்த்திங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பர்சனுக்கு அதிகமாக நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மில்க் குவான்டிட்டியை வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸ்க்கு வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். பட் இதுக்குன்னு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேறு வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்போடு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட கண்டென்ஸ் மில்க்குமே இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோரோவர் தேவை கூட இல்லை, ஏன்னா சாக்லேட்லேயே வந்து அதிகமாக வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். ஆப்ஷனல் தான் இந்த கண்டென்ஸ் மில்க், இல்லைனா சுகர் கூட சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நீங்கள் டயட்டில் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கண்டென்ஸ் மில்க்கு சுகர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த 3த்தையும் போட்டு ஒன்றா கிரைண்ட் பண்ணிட்டாவே வந்து உங்களோட கிட்கேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ அதை அப்படியே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ஹர்ஷீஸ் சிரப்பை வந்து அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்றேன். ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்காக தான். இந்த ஸ்டெப் மேண்டேட்ரின்ட்டு இல்லை. இப்போ நான்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடணுன்னா அது வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும். எப்போதுமே கண்ணு பார்க்க அட்ராக்டிவாக இருந்தால் தான் அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், எனக்கே வந்து டைம் இல்லை, இதில் இதை வேறு நான் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி மேக் ஓவர்லாம் பண்ணி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணுன்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நான் வந்து பண்ணுறது என் பசங்களுக்கோ இல்லை என்னோடய ஹஸ்பண்டுக்கோ இல்லை எனக்கோ பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், இல்லை இதெல்லாம் எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். மேலே வந்து அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த கிட்கேட் மில்க் ஷேக் வந்து அப்படியே போர் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட கிட்கேட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ரன்ச்சி எலமெண்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 கிட்கேட்டை வந்து அப்படியே உடச்சி வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் குடிக்கவும் செய்யலாம், அப்படியே ஒரு பைட் கடிச்சிக்கவும் செய்யலாம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை மேலே ஒரு ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் ஐஸ்கிரீம் நீங்கள் வச்சுட்டா கூட அதை வந்து ஸ்கூப் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரியும் சாப்பிட்லாம் அண்ட் மில்க் ஷேக் மாதிரியும் சாப்பிட்லாம். லைக் ஃபலூடா மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி, பேசிக்கான இன்க்ரீடியன்ட் தான். ஐ திங்க் அண்டர் 1 மினிட்டுக்குள்ளேயே வந்து இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிடும். அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் யாராலையும் தான் சாக்லேட்டை தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சம்மருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான நிறைய சம்மர் ட்ரிங்க்குக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்க்கு. அண்ட் ஆல்ரெடி என் சேனலில் வந்து போட்டிருந்த சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்லாம் அந்த ரெசிபியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மற்ற லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இன்னும் நிறைய சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு press the bell icon for notification. Bye.